ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு, அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்துள்ளோம். யார் அந்த சார்? அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்கிறோம், முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார்? முதலமைச்சராக ஒரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல. முதலமைச்சருக்கு 2 பொறுப்புகள், 2 பதவிகள் இருக்கு. கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு, முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள். நீங்க கேட்கலாம், இல்ல அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க? அதனால் 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அங்கதான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார். அதனால் இது தொடரும். இன்னைக்கு தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். இதை நம்ம விட போறதில்லை. இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க. அடுத்து நான் 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம்.